இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சட் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எம்டிபி ஃபிக்சட் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் பிவிசி பைப்பில் உண்டியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 இன்ச் அளவுக்கு அறுத்த பைப்பு, இந்த மாதிரி ரிங்கு ஒரு 1 இன்ச் அளவுக்கு ஒரு 2, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச் அளவுக்கு நீளமான பைப். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிவிசி பைப்பை பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணி நிமித்திருக்கேன். இது எப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோவை நான் போடுறேன், அதையும் போய் மறக்காமல் பாருங்கள். இப்போது ஒரு ரிங் எடுத்து அவுட்டர்லேயும் இன்னர்லேயும் மார்க் பண்ணிவிட்டு இன் அவுட்னு குறிச்சிக்கோங்க. இப்போ ஒரு கத்திரிக்கோல் எடுத்து அந்த ரவுண்டை கிளியராக வெட்டி எடுத்துருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் சில வியூவர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கும் ஒரு சிறந்த வீடியோ போய் சேரும். இப்போ இன் இருக்கிறது பைப்புக்குள்ளேயும், அவுட்டுங்கிறது பைப்புக்கு வெளியேவும் ஃபெவி குயிக் இல்லைனா ஃப்ளெக்ஸ் குயிக் போட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சமாக தள்ளி உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் தள்ளி வச்சுட்டு இப்போது இந்த பைப்பை உள்ளே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா மேல் மூடிக்கோசரம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிட்டு பாருங்கள், கரெக்டாக ரவுண்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணோம்னா மட்டமாக கரெக்டாக சுகராக இருக்கணுங்க. கொஞ்சம் உயரமாக தூக்கி விட்டு இந்த மாதிரி ஃபெவிக்விக் அதில் கொஞ்சம் அப்ளை பண்ணி மேல் மூடியை ஒட்டிக்குங்க. ஒரு 3 டாட் மட்டும் எங்கே அதிகமாக வச்சிங்கன்னா கீழே இருக்க பைப்பில் அப்ளை ஆகிடும். அப்புறமே கழட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக போயிடும். இப்போ மேல் மூடியை வச்சு நல்லா ஒரு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மேல் மூடியை பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக வேணுங்கிறதுக்கோசரம் அவுட்டர்லேயும் இன்னர்லேயும் ஒரு லைன் போடுங்க. அதுக்கு அடுத்தது ஜாயிண்டில் ஒரு சின்ன பீஸ் வச்சு அதுக்கும் ஃபெவி குயிக் அல்லது ஃப்ளெக்ஸ் குயிக் போட்டால் அப்ளை பண்ணிக்கோங்க. இது நல்லா காஞ்சிருச்சுன்னா விடாதுங்க, அந்தளவுக்கு கிரிப்பாக பிடிச்சிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உண்டியல் பாக்ஸ் ரெடிங்க. இப்போ காசு போடுறதுக்கோசரம் மார்க் பண்ணுறோம். நல்லா சென்டர் பார்த்து ஒரு 10 ரூபா காயின்ஸ் போகிற அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு டெஸ்டரில் பார்த்திங்கன்னா 2 ஹோல்ஸ் போட்டுக்குங்க. டெஸ்டருடைய ஹோல்ஸ் திக்னஸ்லேயே நெட்டுக்கும் நீங்கள் கேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உண்டியலுக்கு காசு போகிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கத்தியை அல்லது ஒரு பிளேடை நல்லா சூடு பண்ணி அந்த மார்க்கில் வச்சு நீங்கள் கொஞ்சம் உரசி தேய்ச்சிங்கன்னா கேப் பெருசாகுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு கேப் வந்தவொடனே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு காயின்ஸ் போட்டு பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேப்பராக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா காயின்ஸ் போகிற அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. ரொம்பவும் ஃப்ரீயாகவும் இல்லாமல் டைட்டாகவும் இல்லாமல் கிளியராக போகிற மாதிரி போட்டுட்டு அடுத்தது எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்க்கோசரம் மேலே கொஞ்சம் சொல்யூஷன் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு தேவையில்லை. வேணுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்குங்க. இதையும் போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. மேல் மூடிலையும் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலில் இந்த பிவிசி கிராஃப்ட்ஸ் இல்லாமல் எலக்ட்ரிக்கல்ஸ் வீடியோஸ், சமையல் வீடியோஸ், சிப்ஸ் வீடியோஸ், பிவிசி பைப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், கைவினைப் பொருட்கள் செய்கிறது, தொட்டாங்குச்சி ஸ்பூன் செய்கிறது, மைக்ரோவேவ் ஓவன், அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஸ்டாண்டு, வாஷிங் மிஷின் ஸ்டாண்டு, ஏசி கிளீனிங், அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டு உபயோகப் பொருட்கள் மைனர் ஃபால்ட்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். அதையும் மறக்காமல் போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு திருப்தி படுற அளவுக்கு நீங்கள் ஃப்ளெக்ஸ் குயிக்கோ அல்லது சொல்யூஷனோ போட்டு அப்ளை பண்ணிட்டு நல்லா காஞ்சவொடனே ஒரு பிட்டு இந்த மாதிரி அந்த காசு பார்த்திங்கன்னா உள்ளே போடும் பொழுது ரிட்டன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபெவிக்விக் போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த எட்ஜு பார்த்திங்கன்னா அதில் ஜாயிண்ட் ஆகணுங்க. கொஞ்சம் முன்ன பின்ன வச்சாலும் காசு வராது. இந்த மாதிரி அது பர்ஃபெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு அடுத்தது காசு போட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ உள்ளே காசு போட்டு இப்படி சாய்ச்சிங்கன்னா காயின்ஸ் கீழே விழுந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 3 ஹோல்ஸ் பண்ணுங்கள். சென்ட்ரேட்டிங் பார்த்து ஹோல்ஸ் பண்ணி அதில் ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான சமயத்தில் ஸ்க்ரூ லூஸ் பண்ணி அமௌண்ட் எடுத்துக்கலாங்க. அந்த ஸ்க்ரூ மறைகிற மாதிரி நீங்கள் ஸ்டிக்கரிங் பண்ணிக்கோங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா டெஸ்டரில் சின்ன ஒரு கம்பியில் காய வச்சு ஓட்டையை போட்டு ஹோல்ஸ் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா மட்டமாக இருக்கிற ஸ்க்ரூவை டைட் வைங்க. தலை மட்டமாக இருக்கிற மாதிரி, கைக்கு தட்டுப்படாத மாதிரி. இந்த மாதிரி என்கிட்ட இந்த ஸ்க்ரூ தாங்க இருந்துச்சு. இதை உங்களுக்கு அவசரம் வீடியோக்கோசரம் காமிச்சிருக்கேன். இன்னும் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கிற ஸ்க்ரூ போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா
ஃபேன்சியான உண்டியல் ரெடிங்க, ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம். தௌலத் பாஷா.